எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு பெங்களூரில். அதை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரீஷியன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்னென்னா, ஒரு உமனை வந்து அவங்க குழந்தை 8 வயசு குழந்தைய குளிச்சு விட்றத வந்து சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதனால் வந்து அவனை வந்து ஒயிட் ஃபீல்டில் அவங்க வீட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதனால் வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் வந்து ஹஜி மொயினுதீன் அப்படின்னு சொல்லிட்டு 24 வயசு. அவன் வந்து கேரளாவை சேர்ந்தவன். அப்புறம் வந்து ஆனால் வந்து இப்போ அவன் இருக்கிறது வந்து சன்னசந்திரா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கான். அவன் ரொம்ப வந்து 4 வருஷமாக பெங்களூரில் இருக்கான் அவன். இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா வந்து காலங்காலத்தால், அதாவது டியூஸ்டே அன்றைக்கி ஏர்லி ஹார்ஸில் வந்து நடந்திருக்கு. இந்த ஹோம் மேக்கர் அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த விண்டோ கிட்ட ஏதோ வந்து இப்போ ஒரு ஃபோன் ஏதோ பொசிஷனில் ஏதோ இருந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்க வந்து பாத்ரூமில் அதை வந்து அவங்க குளிச்சுட்ருக்கும்போது, அந்த குழந்தை குளிச்சுட்ருக்கும்போது அவங்க வந்து அந்த அம்மா கத்துன உடனே வந்து அந்த கல்பிரிட்டை என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஃபோனை தூக்கிட்டு, அந்த டிவைஸை தூக்கிட்டு ஓடிட்டான். அவன் தப்பிச்சிட்டான். வந்து அப்புறம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வந்து, அவன் அந்த காம்பவுண்ட் வாலை ஏறி குதித்து அந்த இண்டிபெண்ட் ஹவுஸ்குள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒன் ஆஃப் தி வீடியோஸ் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா வந்து, ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். திரும்பி வந்து வேகமாக கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓடி இருக்கான். அதையும் வந்து அது வந்து கேப்சர் பண்ணியிருக்கு அந்த சிசிடிவி. இனியும் வேறு சில வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது. அதை வச்சு வந்து நாங்கள் அவனை மேன்ஹண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவனோட அந்த இமேஜை வச்சு, அந்த ஃபோட்டோ, அந்த இது சிசிடிவி அந்த இதை வச்சு 2 நாள் கழித்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி. இந்த இன்டரகேஷன் டைம் அப்போ வந்து அவன் வந்து தன்னோட இதை தப்பை வந்து ஒத்துக்கிட்டான். க்ரைமை வந்து ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிட்டான். ஆனாலுமே வந்து அந்த அப்ஜெக்ஷனபிள் வீடியோஸ் வந்து எதுவுமே அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவனோட ஃபோனில். போலீஸ் வந்து என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அது எல்லாத்தையும் வந்து அவன் டெலீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கத்துனாங்கள்ல இந்த அம்மா, அதை வச்சு வந்து அவன் வந்து ஃபோனை தூக்கிட்டு போகும்போது எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோனை வந்து நாங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரிக்கு வந்து அனுப்பியிருக்கோம். அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, டெலிட்டட் அதாவது மெசேஜ் எல்லாம் இருந்ததுன்னா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வேறு ஏதாவது வந்து இந்த மாதிரி அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, திரும்பி ரெக்கார்ட் பண்ணி வேறு ஏதாவது வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கானா, இந்த குழந்தையோடது பெரியவங்களோடதெல்லாம் வேறு மாதிரி ஏதாவதெல்லாம் எடுத்திருக்கானா, வேறு யாருக்காவது அனுப்பியிருக்கானா, ரிட்டர்ன் பண்ணியிருக்கானா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரிய வரும். நம்ம வந்து பக்கம்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணுறது நல்லது. எல்லாம் ஸ்டாக்கிங்லாம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோனில் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து அதை மார்ஃபிங்லாம் பண்ணிவிட்டு அதை த்ரெட்டன் பண்ணுறவங்க, ரேன்சம் பணம் பிடுங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம், ஆண்ட்ராய்டு வந்ததுக்கப்புறமே ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை நல்லா பனிஷ் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.